அன்றைக்கு பாதுகாப்புல சிறிது குளறுபடி ஏற்பட்டிருந்தாலும் இந்த கூட்டம் பாராளுமன்றத்துக்குள்ளே நிலந்து பெரிய வன்முறையை ஏற்படுத்தி இருக்கும். அதை இந்த அரசாங்கம் பாதுகாப்பாக நல்லபடியான பாதுகாப்பை கொடுத்து அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கி இந்த அரசாங்கத்தை அனைவரும் பாராட்ட வேண்டும். நல்லெண்ணம் கொண்டவர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை பாராட்ட வேண்டும். பெரிய ஒரு கலவரத்தை தடுத்தது இந்த அரசாங்கம். அதாவது ஒரு புரட்சி செய்ய வேண்டும் என்று ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளே புகுந்து பெரிய கலவரத்தை உண்டு வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு, தேச விரோத எண்ணத்தோடு அந்த கூட்டம் செயல்பட்டிருக்கிறது. இதுதான் முடிவு. அன்றைக்கு பாதுகாப்புல சிறிது குளறுபடி ஏற்பட்டிருந்தாலும் இந்த கூட்டம் பாராளுமன்றத்துக்குள்ளே நிலந்து பெரிய வன்முறையை ஏற்படுத்தி இருக்கும். அதை இந்த அரசாங்கம் பாதுகாப்பாக நல்லபடியான பாதுகாப்பை கொடுத்து அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கி இந்த அரசாங்கத்தை அனைவரும் பாராட்ட வேண்டும். நல்லெண்ணம் கொண்டவர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை பாராட்ட வேண்டும். பெரிய ஒரு கலவரத்தை தடுத்தது இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம். அதுலேயே கூட பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல போய் அந்த லத்தி சார்ஜ் நடந்த இடம்னு சொன்னீங்கன்னு காவல்துறையினர் மீது அதிலிருந்த வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியிருக்கல. வீடியோவில் பார்த்துருப்போம் நிறையா. ஒரு பெண் நிருபரை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே கழுத்துல போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். காவலர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது காவல்துறைன்னு சொன்னா ஒரு பயம் வேணும். ஒரு இஸ்லாமியர் ஜீப்பை பகிரங்கமா கொடுத்துறாரு சொல்லிட்டு கழுத்து நிறைய அது மாதிரி தாக்கி இருக்கிறாங்க. இதையெல்லாம் வந்து அங்கே பெருசாக யாரும் பேசலாங்க. இந்த போராட்டத்தை ஆதரித்த தலைவர்கள் இங்கே நடந்த தவறுகளை யாரும் சுட்டி காட்டுறதுக்கு தவறிட்டாங்க. தமிழ்நாட்டில் தான் இந்த நிகழ்வு இருக்குது. தமிழ்நாட்டில் மறைக்க பார்க்குறாங்களா, பூஸ்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரயில் மறியல்ங்கிற பேரில், நீட்டை எதிர்த்து போராடுறங்கிற பேரில் மதுரை பக்கம் திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்தில் அந்த போராட்டம், இந்த வீடியோ பாருங்க நல்லா தெரியும். அதில் நடந்த போராட்டத்தில் எஸ்எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்திய கிளை, கம்யூனிஸ்டினுடைய இந்திய கிளை மாணவர்களுடைய போராட்டத்தை பண்ணிட்டு அதில் ஒரு காவலரை பிடிச்சி தள்ளுறாங்க. நல்லா தெரியுது. அதில் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். தேவைப்பட்டால் அதை எடுத்து பாருங்கள் மக்களுக்கு. அப்படியே காவல்துறை தள்ளும்போது அவர்களுடைய பாதுகாப்புக்கு அவங்க என்ன பண்ணி ஆகணும்? தாக்குதல் நடத்தணும். அதாவது கூட்டத்தை கலைப்பதற்காக சட்ட ரீதியான சில விஷயங்களை அவங்க கையாள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதே மாதிரி அந்த கிரவுண்டுக்குள்ளே, அந்த போராட்ட களத்துக்குள்ளே போராடிட்டு இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனைகளை போலீஸ் உள்ளேயே போகலை, வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த போராட்டத்துக்கு போன குடிநீரோ, அங்கே போன உணவோ, அங்கே போன எந்த அடிப்படை வசதியிலும் எதையுமே எங்கேயுமே தடுக்கலை. இவங்க அந்த போராட்ட களத்தில் இருந்து திசை மாறி தெருவிலே வரும்பொழுது பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுகின்ற சூழ்நிலை வரும்போது பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய கடமையை காவல்துறை அங்கே செய்திருக்கிறது. இதுதான் நடந்தவரை காவல்துறை அத்துமீறி பண்ணுச்சுங்கிறது எல்லாமே வந்து தவறான, அதாவது சித்தரிக்கப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் ஒரு அரசாங்கம் ஒரு அளவுக்கு தான் ஒரு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையும் அரசாங்கத்தினுடைய கடமை. இது அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சரிங்க, இதை பொறுத்தளவு. அதே மாதிரி நீட்டுக்காக போராடினவங்க யாருமே மாணவர்கள், அதில் ஒரு 70% அதில் மாணவர்களே கிடையாது. 90% எல்லாமே 25 வயசு 30 வயசுக்கு உட்பட 25 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான். அதில் தமிழகத்திலையும் அதனுடைய திசை மாறுது. இன்னும் சொல்ல போனால் இந்த நீட்டினாலே பயனடைந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்கன்னா இவங்களால தாக்கு பிடிச்சிருக்க முடியுமா? நம்முடைய கேள்வி அதுதான். எதிர்ப்பது போராட்டம். இதை வந்து மத்திய அரசாங்கமும் சரி, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகளும் சரி, அதாவது சில மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களிலே, இந்த தமிழகத்திலே கூட நீட்டினால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு ஊரில் அதாவது ஆட்டோ டிரைவர் பொண்ணு இந்த நீட் எக்ஸாமில் 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி இந்த பொண்ணு இப்போ டாக்டர் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆச்சு. வந்து சாதாரணமாக சொல்கிறான், இந்த ஆட்சி மோடியுடைய இந்த நீட் எக்ஸாம் இல்லை, மோடி இல்லைன்னு சொன்னால் என் பிள்ளையெல்லாம் டாக்டருக்கனவே நான் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். இப்படி எத்தனையோ பெயிண்டரோட பொண்ணு, ஆட்டோ டிரைவர் பொண்ணு, கட்டட வேலை கூலி தொழிலாளியுடைய பொண்ணு, தச்சு வேலை போகிறவனுடைய பையன், இப்படி எத்தனையோ பேர்த்துடைய இளைஞர்களுடைய பெண்களும் எல்லாருமே டாக்டர் ஆகக்கூடிய கனவு வந்து இந்த நீட்டினால தான் நடந்திருக்கு. இதை வந்து என்ன சரியானபடி நம்முடைய சில பேர் இதை வந்து கையாளாமல் விட்டுட்டாங்க.
இவங்களையெல்லாம் யாராவது இந்த காக்ரோச்சி இணைச்ச மாதிரி இவங்களையெல்லாம் யாராவது இங்க இருக்கக்கூடிய தேசபக்தர்கள் இதையெல்லாம் இணைச்சு இவங்களையெல்லாம் திரட்டி எதிராக ஒரு போராட்டம் நடத்தி எதிர்வினை நடந்திருந்தால் இந்த நாடு தாக்கு பிடித்திருக்குமா? கல்வி அறிவுள்ள யாரும் போராட்டம் பண்ண மாட்டாங்க. இதே இது சொல்லலாம். இன்னைக்கு தமிழகத்தில் ஏன் நீட்டே வேண்டான்னு சொல்றாங்கன்னு சொன்னா இதை வந்து தெளிவாக நம்ம இந்த கர்ஜனை சேனல் மூலமா நான் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்கு, சொந்தமா இருக்கு. ஒரு பொண்ணு சமீபத்தில் இறந்துச்சு, இந்த மெடிக்கல்ல சீட் கிடைக்கலன்னு சொல்லி அதை வச்சு பெரிய அரசியல் பண்ணாங்க. பேரு அனிதான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர். அந்த பொண்ணை கொண்டு போய் அந்த பொண்ணுடைய வழக்கை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நடத்துறாங்க, பல லட்சங்களை செலவு பண்ணி. ஏன் அந்த பொண்ணுக்கு இந்த அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய கல்லூரியில் ஒரு சீட் கொடுத்து அந்த பொண்ணை டாக்டர் ஆக்கி இருக்கலாமே. நிச்சயமா இருக்கு. நோக்கம் அது இல்லை. அவர்களுக்கு நீட் வந்துருச்சுன்னு சொன்னா இவங்களுடைய சீட்ல விற்க முடியாது இவங்களுது. இன்னைக்கெல்லாம் சாதாரணமாக இன்னைக்கு எல்லாருமே டாக்டருக்கு போறாங்க, நீட் எழுதிட்டு முயற்சி பண்றாங்க. இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இது கனவு சாத்தியமாகுமா? கோடி கோடியா வச்சிருந்தா மட்டும்தான் டாக்டர் சீட்டு. குறைந்தபட்சம் 3 கோடி 4 கோடியாவது வேணும் ஒரு டாக்டர் சீட் போகணும்னு சொன்னேன் அன்னைக்கு. அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. அதனால இங்க இருக்கக்கூடிய கல்லூரியில் இந்த கல்லூரியுடைய அதிபர்களுக்கு வருமானம் குறைந்து விட்டது. அதனால இவர்களுடைய தூண்டுதல்ல இந்த போராட்டங்கள் நடக்கிறது. தமிழகத்தில் இந்த பிரச்சனை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. நீட்டு வேண்டான்னு சொல்றது தமிழ்நாட்டில் மட்டும்தான். மற்ற எந்த மாநிலத்திலையுமே வேண்டாம்னா அவன் எல்லாம் நீட் எழுதி பாஸ் பண்ணி எல்லாம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், ஏழை குடும்பங்கள் டாக்டராக போய் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதிலே இங்கே தமிழகத்திலே அதில் மண்ணவாரி போடணும்னு ஆசைப்படுறாங்க சில கட்சிகளும் சில அமைப்புகளும்